பண்பு பற்றி பேசுகின்ற பொழுது பற்புணம் அவர்களை குறித்தும் இங்கு நினைவு கூறப்பட்டது. ஒரு தடவை என் தந்தை ஸ்ரீ பற்புணம் அவர்களை பற்றி எனக்கு எழுதிய கடிதத்திலே 2 வரிகள் எழுதியிருந்தார். அவர் டைப் ஸ்ட்ரீட்லேயே ஒரு நூலகத்தை அமைத்திருந்தார். அந்த நூலகத்தை பற்றி அவர் குறிப்பிடுகின்ற பொழுது சொல்லியிருந்தார், திருவண்ணாமலை பொது நூலகத்தில் இல்லாத புத்தகங்கள் கூட புதிய புத்தகங்களை கூட்டுறவு நிறுவனத்தில் அவர் நிறுவிய நூலகத்தில் இருக்கின்றது. அந்த நூலகம்தான் நான் திருவண்ணாமலையில் அகதியாக இருந்த காலத்தில் எனக்கு தஞ்சம் கொடுத்த இடங்களில் ஒன்று. ஆனாலும் அந்த நூலகம் துரதிர்ஷ்டவசமாக மூடப்பட்டது. அவ்வாறு மூடப்பட்டதை பொழுது குறித்து அவர் எழுதிய பொழுது 2 வரிகள் எழுதியிருந்தார். யாழ்ப்பாண பொது நூலகத்தை எரித்தவர்களும் சரி, பற்புணம் நிறுவிய கூட்டுறவு நூலகத்தை மூடியவர்களும் 2 ஒன்றுதான். இந்த நூலகத்தை எரித்தவர்களும் சரி, இந்த நூலகத்தை மூடியவர்கள் இருவரும் ஒன்றுதான். அந்த அளவிற்கு வேதனைப்பட்டால் அந்த நூலகம் மூடப்பட்டதை நினைத்தேன். அவை அவ்வாறு இன்றைய நாளிலே பற்புணத்தை 7 பேர்களை மாமிசராக்கி சென்றிருக்கின்றார். எனக்கு அந்த வானாவை குறித்து நிறைய பேர் இங்கு நிறைய பேசியிருந்தார்கள். புகன், மலர்ச்செல்வன், இன்னும் பலர் பேசியிருந்தார்கள். பிரசாத் இருந்தார். அந்த வகையிலே ஷெரீப் சார் பேசியிருந்தார், எல்லோரும் பேசியிருந்தார்கள். கவிதைகள் படித்திருந்தார்கள். கேட்பதற்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தது. அண்மையிலே ஒரு புத்தகம் 100 விழாவை முன்னிட்டு ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தேன். அவருடைய சிறுகதை தொகுப்பு இட்டை திங்கள் இப்பொன்னிலவில் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு 18 கதைகள் அடங்கியதாக. அந்த வெளியீடானது மட்டக்களப்பிலும் மூதூரிலும் நடைபெற்றது. அது முடிந்த பிற்பாடு ஒரு நண்பர், எனக்கு ஒரு இலக்கிய நண்பர் எனக்கு ஒரு போமையும் அனுப்பி நூலகத்துக்கு புத்தகம் கேட்கின்றார்கள். கொள்வனம் செய்வதற்காக அப்பாவினுடைய புத்தகத்தையும் கொடுக்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு பதிப்பு துறை மிக முக்கியமான பிரச்சனை. வெளியீடு செய்யலாம், அது விற்பனை செய்யப்பட முடியுமா, சந்தை பொருளாக முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த வெளியீட்டு விழாவில் எத்தனை பேர் படிக்கிறார்களோ அவ்வளவுதான் கொள்வது. அதுக்கு பின்னால் அதற்கு இடமில்லை. ஆனால் அவர்களுக்கு அனுப்பியிருந்தார். நான் அவரிடம் திருப்பி சொன்னேன், என்னுடைய தந்தை அந்த அளவிற்கு என்னை விட்டு செல்லவில்லை. ஒரு புத்தகத்தில் என்னிடம் இல்லை. நூலகத்தில் அந்த கொள்வனம் செய்ய கொடுப்பதற்கு கூட என்னிடம் புத்தகம் இல்லை. அந்த 2 நிகழ்வுமே அவரை குறித்து நான் வெளியிட்ட புத்தகம் எல்லாம் முடிந்துவிட்டது. இப்பொழுதும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட என்னிடம் அந்த புத்தகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அன்றையிலே போன வாரத்திலே சுவிட்சர்லாந்திலிருந்து ஒரு எழுத்தாளர் அப்பாவினுடைய புத்தகத்தை எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டிருந்தார்.